Hello friends, வாங்க வணக்கம் நண்பர்களே, வெல்கம், குட் ஈவினிங், வெல்கம் டு உங்கள் அன்அகாடமி யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்அகாடமி எஜுகேட்டர் ராஜா காளிமுத்தன். இன்றைய வகுப்புக்கு உங்களை வரவேற்கின்றேன். அன்அகாடமி அப்படின்னு உங்கள் அன்அகாடமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான தகவல்கள் வந்து நாங்கள் ரெகுலராக உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்று தேதி வந்து பார்த்தீங்கன்னா 17 பிப்ரவரி 2022, நாளை 18 பிப்ரவரி 2022 குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறதாக நம்மளுடைய செய்தி தொடர்பு துறையில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6000 போஸ்ட் வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக எல்லா மாணவர்களும் படிக்கவும், படித்த பிறகு வெற்றி பெறுவதற்காக எங்கள் சைட்லேருந்து வாழ்த்துக்கள். இங்கே உங்களுக்கு குரூப் 2க்கும் குரூப் 4க்குமான உதவிகள் செய்வதற்கு உங்களுக்கு நிறைய இலவச தேர்வுகள் நிறைய செய்து தருகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக உங்களுக்காகவே என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது குரூப் 4க்கும் விஏஓவுக்கான தேர்வு, மற்றபடி இலவச தேர்வுகளை உங்களுக்கு நிறைய வந்து நடத்தி தருகிறோம் நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 7 மணிக்கு உங்களுக்காகவே ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து நிறையா வச்சு தரோம். அது மட்டும் கிடையாது தோழர்களே, உங்களுக்கு குரூப் 2க்கான டெஸ்ட்டும் சண்டே 2 மணிக்கு 3 மணி நேரம் 200 கேள்விகள் உங்களுக்கு தனியாகவே வைத்து தரோம். அது மட்டும் கிடையாது, இலவச தேர்வுகளுக்கு வந்து நிறைய மாணவர்கள் வரட்டும். நிறைய மாணவர்கள் வருவது எங்களுக்கும் ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை உபயோகப்படுத்தி கொண்டு உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனம் தான் அன்அகாடமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனம். மண்டே, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே உங்களுக்கு 8 மணிக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட தகவலை நாங்கள் செய்து தருகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு நிறைய டெஸ்ட்டாக வைத்து தருகிறோம். சமச்சீர் புத்தகத்துக்கான கேள்விகளும் மண்டேவும் ஃப்ரைடேவும் காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் வச்சு தரோம். ஸோ இது அனைத்தையும் நீங்கள் எப்படி செய்ய முடியும்? இலவசமாக இணைந்து கொள்ள முடியும். எவ்வாறு? ராஜா கே லைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு இது ரொம்ப இலவசமாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக பயோகிராஃபி அப்படின்னு சொல்லப்படக்கூடியதை அதிகமாக நாங்கள் உங்களுக்காக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆங்கிலத்தில் சலீம் அலி ஐயா குறித்த தகவல்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்கின தோழர்களை இன்றைய வகுப்புக்கு சென்று விடுவோம். நான் என்னுடைய வகுப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சலீம், அதாவது ஒரு நபர் இருக்காருன்னா அந்த நபருடைய பர்சனல் விஷயங்களை பார்த்து கொள்வோம். அதாவது இது வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி அப்படின்னு பேசப்படக்கூடியது. அப்போ பயோகிராஃபி அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவர் சார்ந்த தகவல்களை முதலில் நாம் பார்த்து கொள்வோம். அதன் பிறகு நாம் என்ன செய்வோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்த்து விடுவோம் தோழர்களே. அவ்வாறு பார்த்தா மட்டுமே தான் உபயோகமாகவும் சரியாகவும் இருக்கும். ஓகேவா? ரைட். என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக சலீம் அலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர், அவர் குறித்த பயோகிராஃபி. ஓகே, சலீம் அலி. ஹூ இஸ் சலீம் அலி அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஹூ இஸ் சலீம் அலி அப்படின்னு சொல்லும் பொழுது Salim Ali was a person who was born on 12th November 1896. He was born on 12th November 1896. என்னன்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக he was a bird lover அப்படின்னு சொல்லலாம். அதாவது பறவைகள் ஆராய்ச்சியாளர். he was a bird lover. பறவைகளை வந்து நேசிக்கக்கூடியவர், பறவைகள் குறித்து என்னன்னு வந்து பார்க்கும்போது ரிசர்ச் செய்யக்கூடியவர், அதாவது ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமாக நம்ம சொல்லலாம். ஸோ இவருக்கு ஒரு புனைப்பெயர் கூட இருக்குது. he also has a other name which is called as, he is also called as the bird man of India. he is also called as the bird man of India. சரியா? இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக இவர் படித்ததுடைய பெயர் என்னன்னு வந்து பார்க்கும்பொழுது த ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய என்ன சொல்லுவோம்? ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம்.
சைக்காலஜின்னு ஒரு வார்த்தை இருக்கா, சைக்காலஜின்ற வார்த்தைக்கு என்னது, அதாவது மனிதனுடைய மூளையை குறித்து படிப்பது. ஆர்னித்தாலஜி அப்படின்னா என்ன, ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ். இதில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நிறைய ஆராய்ச்சிகள் செய்த ஒரு மிக முக்கியமான நபர் தான் சலீம் அலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் தோழர்களே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த காலத்தில் ஒரு ஹேண்ட் புக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். ஹேண்ட் புக் ஆஃப் பேர்ட்ஸ். ஹேண்ட் புக் ஆஃப் பேர்ட்ஸ் of India and Pakistan. இது கேட்பார்கள், அதனால் இதனை வந்து பார்த்து வைத்து கொள்ளவும். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக இதில் 2 பேர் எழுதுகிறாங்க. அவருடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய பட்சத்தில் சலீம் அலி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரே முழுவதுமாக எழுதுகிறார். சலீம் ஐயா இறந்த பிறகு என்னன்னு வந்து பார்க்கும்போது அவருடைய ஆராய்ச்சியாளர், சக ஆராய்ச்சியாளராக இருந்த மிக முக்கியமான நபர், அவருடைய பேர் வந்து பார்க்கும்போது சிட்னி ரிப்லி அப்படின்னு சொல்லலாம். சிட்னி ரிப்லி அப்படின்னு வந்து இங்கே வந்து நம்ம சொல்லலாம் தோழர்களே. ஸோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே, அதாவது நிறைய ஆராய்ச்சிகள்லாம் வந்து செய்த மிக முக்கியமான நபர். பறவைகள் ஆராய்ச்சியில் வந்து இவர் வந்து செய்த ஒரு பெரிய புரட்சிக்காக, பறவைகள் ஆராய்ச்சியில் இவர் செய்த ஒரு பெரிய புரட்சிக்காக இவருக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தார்கள், பத்மபூஷன் கொடுத்தாங்க 1958. அதன் பிறகு பறவைகள் ஆராய்ச்சியை, இவர் செய்த பறவைகள் ஆராய்ச்சியை பாராட்டி மறுபடியும் வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக பத்ம விபூஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விருதும் பார்த்தீங்கன்னா 1976 கொடுக்கிறார்கள். 1976 கொடுக்குறாங்க. ஸோ ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெருமை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கிலாண்டில் என்னது, இங்கிலாண்டில் வந்து பார்க்கும்போது there is a union, it is called as the இது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தோழர்கள், இருக்கக்கூடியது வந்து எங்கே இருக்குது, நம்மளுடைய யுனைடெட் கிங்டமில் இருக்குக்கணும். எங்கே இருக்குது, நம்மளுடைய யுனைடெட் கிங்டம் இருக்குது. இதில் வந்து பார்க்கும் பொழுது கொடுக்கக்கூடிய விருதுகள் வந்து தங்க மெடல், அதாவது கோல்டு மெடல் வந்து கொடுப்பாங்க. இந்த கோல்டு மெடலை பெற்றுள்ள மிக முக்கியமான ஒரு நபர் தான் நம்மளுடைய சலீம் அலி அவர்கள். எந்த ஆண்டு, 1967 ஆண்டு. 1967 ஆண்டு இந்த விருதை வந்து படிக்கிறார். இதில் வந்து மிக முக்கியமான பெருமை என்ன, இதில் வந்து என்னன்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு பெருமை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவர் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு ஆங்கிலேயர் அல்லாதவர் இந்த விருதை பெற்றுள்ளாரா, இல்லை. இவர் தான் வந்து என்னன்னு வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து என்னன்னு வந்து பார்க்கும்போது மிக ஃபஸ்ட்டு வந்து இந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான நபர். தமிழுக்கு யூஸ் ஆகுமான்னு ஒரு தோழர் கேட்டிருக்காரு. தமிழுக்கு யூஸ் ஆகாது கண்ணா, தமிழுக்கு இட் வில் நாட் பி யூஸ்ஃபுல். ஸோ என்னன்னு வந்து பார்க்கும்போது தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். இட் வில் நாட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தமிழ், இட் இஸ் கம்ப்ளீட்லி யூஸ்ஃபுல் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அதன் பிறகு வந்து சுபாஷ் சந்திர போஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா. அது வந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு உபயோகமாக இருக்கும். கல்பனா சாவ்லா குறித்து உங்களுக்கு தமிழக வரலாறுலையும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னு வந்து பார்க்கும்போது கல்பனா சாவ்லா வந்து பார்க்கும்போது பெண்கள் மேம்பாட்டுக்கு உழைத்த மிக முக்கியமான ஒரு நபர். இரண்டாவது, தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவே ஒரு வீரதீர செயல்களுக்கான விருதும் வந்து கொடுக்குறாங்க. வீரதீர செயல்களுக்கான விருதுகளையும் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து உபயோகமாக இருக்கும். சலீம் அலி ஐயா அந்த அளவுக்கு தமிழில் எந்த விதமான உபயோகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இல்லை தோழர்களை. ஓகே, ரைட். என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக அந்த காலத்திலே பறவைகள் மீத மிகுந்த அன்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நபர். அப்படி வந்து நம்ம பார்க்கும் பொழுது இவருடைய முயற்சிகளின் காரணமாகத்தான், due to his efforts, a sanctuary was formed. It was initially called as Bharatpur Bird Sanctuary. It was initially called as
Bharatpur Bird Sanctuary. Now currently it is called as Kaladio National Park. Kaladio National Park. So he is very instrumental in India. அதாவது பறவைகள் நிறைய பறவைகள் சார்ந்த உயிரினங்களை காப்பாற்றுவதில் மிக முக்கியமான ஒரு பங்கு இவர் செய்துள்ளதாகவே தெரிகிறது. மிக முக்கியமான ஒரு பங்கு ஐயா சலீம் அலி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செய்ததாகவே தெரிகிறது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நிறைய செய்துள்ளார் நம்மளுடைய சலீம் அலி ஐயா அவர்கள். ஸோ ஓகே, என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த காலத்தில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இருந்தது. There was a problem then in which Salim Ali was called. We have to choose a national bird. It was a problem then. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு சலீம் அலி ஐயாவை தான் கூப்பிட்றாங்க. சலீம் அலி ஐயாவை தான் கூப்பிட்றாங்க. அப்போ சலீம் அலி ஐயா அந்த காலத்திலேயே என்ன சொன்னார்னு பார்க்கும்போது மிக முக்கியமாக we should give preference to the great Indian bustard அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன? What is the question here? Which bird did Salim Ali suggest to be the national bird of India? He suggested a bird called as the great Indian bustard. It was not the peacock. It was not the peacock. So you need to understand that very clearly. அப்போ என்ன சார் அது ஆக்கலையா? நோ, இட் வாஸ். அது என்னென்னு பார்க்கும்போது செய்யப்படவில்லை. அது என்னென்னு பார்க்கும்போது செய்யப்படவில்லை. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு? The next best choice was peacock. அதனால் என்னென்னு பார்க்கும்போது மிக முக்கியமாக பார்க்கும்பொழுது peacock has been chosen later. peacock has been chosen later. ஓகே, ரைட். என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமாக இவர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிட்டிஷாருடைய ஆர்னித்தாலஜி யூனியனில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடியவராகவே இருக்கிறார். ஸோ அது மட்டும் கிடையாது. என்ன பார்க்கும்போது நம்முடைய இந்திய அரசை இவருக்காகவே என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்ம விபூஷணும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஏன்? ஒரு படிக்கு மேலே போய் ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு சயின்ஸ் he was nominated to the Rajya Sabha in the year 1985. He was nominated to the Rajya Sabha in the year 1985. ஸோ அந்த அளவுக்கு என்னன்னு பார்க்கும்போது மிக முக்கியமாக ஐயா பார்த்தீங்கன்னா எவ்வளோ he has done many things for birds. That is why he is rightly called as the bird man of India. So at last, at age 90, he died on 20th June 1987. So on his behalf, there is a center which has been created. It is called as Salim Ali Center for Ornithology. Salim Ali Center for Ornithology and Natural History. சரியா? ரைட், ஓகே. இந்த ஆர்னித்தாலஜி வேர் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வருது தோழர்களே. என்னென்னு பார்க்கும்போது மிக முக்கியமாக இட் இஸ் இன் கோயம்புத்தூர். எஸ், ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கா? எஸ், பல பேருக்கு தெரியாது. இது ஆக்சுவலாக ஜியாகிரஃபியில் நமக்கு படிக்கும்போது மிக முக்கியமாக மறுபடியும் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் கண்ணா. வேற பார்க்கும்போது இவருடைய பெயரில் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ சலீம் அலி பேர்ட் சான்ச்சுரி.
வேர் இஸ் திஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சார். ஸோ சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, வேர் இஸ் இட்? It is in Coimbatore. Salim Ali Bird Sanctuary, that particular thing is in Goa. So you need to understand that very clearly. You need to understand that very clearly, friends. So these are the basic details what we need to know when it comes to Dr. Salim Ali. Now we will proceed into whatever the chapter is. What do we have in our books? Let's start. There is a chapter, it is called as our winged friends. Our winged friends. Expert from Zai Whittaker, Salim Ali for schools. Winged அப்படின்னா என்ன? ரெக்கை கட்டப்பட்ட, நம்மளுடைய ரெக்கை இருக்கக்கூடிய நண்பர்கள். எக்ஸ்பர்ட் அப்படி எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி, ஒரு புத்தகத்திலேருந்து ஒரு பகுதி எடுக்கக்கூடியதான் என்னன்னு வந்து பார்க்கும்போது எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம படிக்க ஆரம்பித்து விடுவோம். இன் ப்ரிப்பரேஷன், Dr. Salim Ali, the bird man of India, is one of the world's famous ornithologists. Ornithologistனா என்னன்னு சொன்னோம்? பறவை ஆராய்ச்சியாளர். He made many discoveries about Indian birds. Discoveries அப்படின்னா என்ன? கண்டுபிடிப்பு. Einstein discovered gravity. ஐசக் நியூட்டன் டிஸ்கவர்டு கிராவிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நம்ம என்னது, அவர் என்ன கண்டுபிடித்தார்? டிஸ்கவர் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டுபிடித்தார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். He made many discoveries about Indian birds and wrote the book of Indian birds, which became a classic. He also fought for the conservation of many forests, including Bharatpur Bird Sanctuary in Rajasthan and Silent Valley in Kerala. ஸோ இந்த இடத்துல சில முக்கியமான வார்த்தைகள் வந்து பார்க்கும்போது கன்சர்வேஷன். வாட் இஸ் கன்சர்வேஷன்? கன்சர்வேஷன் ஆக்சுவலி மீன்ஸ் சேஃப்கார்டிங். கன்சர்வேஷன் ஆக்சுவலி மீன்ஸ் சேஃப்கார்டிங். சேஃப்கார்டிங்னு என்ன சார்? பாதுகாத்தல். அப்படி வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக பாரத்பூர் பேர்ட் சான்ச்சுரி ராஜஸ்தானில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, சைலண்ட் வேலி பார்க் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. இது இரண்டையும் என்னன்னு வந்து பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக இவர் தான் வந்து காப்பாற்றினார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆர்னித்தாலஜிஸ்ட் ஏற்கனவே வந்து பார்த்தோம். பீப்புள் ஹூ ஸ்டடி பேர்ட்ஸ். பீப்புள் ஹூ ஸ்டடி பேர்ட்ஸ். இங்கே ஒரு வார்த்தை இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்க்கலாம். ரீட் அண்ட் திங்க். படித்து விட்டு யோசி. ஹாவ் யூ வாட்ச்ட் பேர்ட்ஸ் அரவுண்ட் யூ? பீப்புள் ஹாவ் டன் ஃபார் so centuries. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளை பார்த்துள்ளீர்களா? நீங்கள் பார்க்கவில்லை என்றாலும் நிறைய மக்கள் வந்து கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக பார்த்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக பார்த்துள்ளனர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பேர்ட்ஸ் சீம் டு ரெப்ரசன்ட் த ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் பிகாஸ் தே ரோம் த ஸ்கைஸ். ரெப்ரசன்ட் அப்படின்னா என்ன? ரெப்ரசன்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக அதாவது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது. இட் ரெப்ரசன்ட் சம்திங். இது இட் ரெப்ரசன்ட் சம்திங். அப்போ ஒரு கோல்டு மெடல் கொடுக்குறாங்கன்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக என்ன சொல்லலாம்? The gold medal represents that he has won the match. The gold medal represents that he has won the match அப்படின்னு வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து சொல்லலாம். represent அப்படின்னா என்னன்னு வந்து பார்க்கும் பொழுது to be the result of something or to be something அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த இடத்துல அடுத்த ஒரு வார்த்தை மிக முக்கியமாக spirit of freedom. என்னது? ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான வார்த்தை. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தையுடைய மீனிங் என்ன சார்? அதாவது சுதந்திரத்துடைய ஒரு உத்வேகமாக இருக்கக்கூடியது ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ பிகாஸ் தே ரோம்னா என்ன? அலைந்து திரிதல். ரோம் அப்படின்னா என்ன தோழர்களே? அலைந்து திரிதலை தான் ரோம் அப்படின்னு சொல்லுவோம். பேர்ட்ஸ் which were once used as messengers. மெசஞ்சர்ஸ் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன? மெசஞ்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக செய்தியை சுமந்து செல்லக்கூடியவர்கள். ஆர் நவ் ஆஃபன் ஹண்டட் அண்ட் கேஜ்ட். ஹியர் இஸ் அ போயம் பை அ பிளாக் ஆப்ரிக்கன் அமெரிக்கன் போயட் அபவுட் அ கேஜ்டு பேர்ட். ஸோ பறவைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சுதந்திரத்துக்கு ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடியது. எல்லாரும் வந்து பறவைகள் பறப்பதை என்ன பார்த்து வச்சுருக்கிறோம்? சுதந்திரம் அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்னதான் பறவைகள் சுதந்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கிறோம்? பறவைகளை நம்ம நிறைய கூடுகளில் போட ஆரம்பிச்சிருக்கிறோம், கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படி வந்து பார்க்கும்போது புத்தகத்தில் ஒரு போயம் கொடுத்துருக்குறாங்க. அதை எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா
பால் லாரன்ஸ் டன்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? பால் லாரன்ஸ் டன்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து எழுதுகிறார். கண்ணா, I know why the caged bird sings, ah me, when his wing is bruised and his bosom sore, when he beats his bars and would be free. It is not a carol of joy or glee, but a prayer that he sends from its heart's deep core, but a plea that upward to the heaven he flying. I know why caged birds sing. அதாவது ஒரு கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய பறவை ஏன் பாடுகிறது, ஒரு கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய பறவை என்னன்னு ஏன் பாடுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல சில முக்கியமான வார்த்தைகளை அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அது சம்பந்தப்பட்ட மீனிங்ஸை வந்து நம்ம பார்த்து விடுவோம். ப்ரூஸ்ட் அப்படின்னா என்ன? ஹர்ட், அடிபட்ட. He has bruised his leg அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லலாம். He has bruised his leg அப்படின்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக அப்போ அவருடைய காலில் அடிபட்டு விட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். போசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதை சொல்லுவாங்க? செஸ்ட், அதாவது மார்பகங்களை வந்து சொல்லுவாங்க. பார்ஸ் அப்படின்னா இங்கே வந்து பார்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எதை குறிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கூடத்தான், கேஜத்தான் குறிக்கிறாங்க. கேரல் அப்படின்னா என்ன? கேரல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக ஒரு பாட்டாக பாடக்கூடியது, ரொம்ப வந்து ஒரு 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 நல்லது நடக்கணும் அப்படின்னு பாடக்கூடியது தான் கேரல். அப்போ கேரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சமயத்தில் பாடக்கூடிய கிறிஸ்மஸ் கேரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவை பாராட்டி பாடக்கூடியது. கேரல் அப்படின்னா என்ன? ஒரு சேக்ரெட் சாங். ப்ளீ அப்படின்னா என்ன? ஒரு ரெக்வெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு என்னன்னு வந்து பார்க்கும்போது ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க உங்கள்கிட்ட. ப்ளீ அப்படின்னா ஹி மேட் அ ப்ளீ டு தி ஹெட் மாஸ்டர் டு கிராண்ட் ஹிம் அ லீவ். ஒரு நபர் ஹெட் மாஸ்டருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைத்தார். எதற்காக? ஒரு லீவு கொடுப்பதற்காக, விடுமுறை கொடுப்பதற்காக. ஃப்ளிங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த்ரோஸ் அப். ஃப்ளிங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக என்ன சொல்லலாம் வந்து பார்க்கும்போது த்ரோஸ் அப் அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்கும்போது மேலே தூக்கி போடுவது அப்படின்னு கூட சொல்லலாம். த்ரோஸ் அப்புக்கு வேற என்ன கூட சொல்லுவாங்கன்னா ஹி த்ரூ அப் இன் த கார், ஆர் அதை வந்து என்ன சொல்லுவாங்க? த்ரோ அப் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வயிறிளக்கம் காரணமாக நீங்கள் வந்து வாந்தி எடுக்கிறத கூட த்ரோ அப் அப்படின்னு தான் சொல்லுவாங்கப்பா. ஸோ ஃப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது த்ரோ அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல த்ரோ அப்புக்கு மீனிங் என்ன? நம்ம பூலோகத்தை பார்த்து பறவையே கெஞ்சுது, என்னை விட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து ஃப்ளிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இப்போ புத்தகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க ஆரம்பித்து விடுவோம். Many years ago in China, the government decided to kill the sparrows. They thought sparrows destroyed the crops. When all the sparrows have been killed, there was a huge explosion in the population of insects. அந்த காலத்தில் சைனாவில் குருவிகளை கொள்வதற்கான முடிவு எடுக்கப்படுகிறது. ஏன்? குருவிகள் இருக்கிறனால அந்த பயிர்கள் வந்து கெட்டு போவதாக அவர்கள் கருதினார்கள். கெட்டு போய்விட்டதா அப்படி தான் கருதினாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குருவிகளையும் கொலை செய்து விடுகின்றனர். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலை செய்த பிறகு உடனடியாக பூச்சிகள், கள்ளிகள், வீட்ஸ் அதெல்லாம் அதிகமாயிருச்சான். அதெல்லாம் என்னன்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக அதிகமானதாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன்னா என்னன்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக ஒரு வெடிப்பு அல்லது ஒரு குண்டு வெடிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன்ற வார்த்தை எதை குறிக்கக்கூடியது? அதாவது நிறைய வந்து விட்டது. என்ன நிறைய வந்துடுச்சு? பூச்சிகள் வந்து நிறைய வந்து விட்டதுன்னு குறிக்கக்கூடியது ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் இன் த பாப்புலேஷன் ஆஃப் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். The Chinese are forgotten என்ன? மறந்து போயிடுறது. That though the sparrows eat grain, they also eat insects, many of which are pests. சைனாக்காரங்க என்ன மறந்துட்டாங்க? அதாவது உணவு, நெல்லுக்கு வைக்கக்கூடிய உணவுகளை நம்ம குருவிகள் திண்டாலும் அது மட்டும் கிடையாது, அவங்க என்ன பண்ணுறாங்க? முழுக்க நிறைய பூச்சிகளையும் கொலை தின்று சின்றதாக சரிகிறது. அப்போ என்னன்னு வந்து பார்க்கும்போது who is the enemy of the
farmer? It is the insect and not the sparrow. Who is the enemy of the farmer? It is the insect and not the sparrow. In the same way, the fishermen garnish the teeth at crocodiles because they ate up fish, especially the type we use to make curries. So, like birds, they may do a bit of harm to the humans, but they do lots of good. என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக கணாஷ், அதாவது குருவிகளுக்கு செய்யக்கூடிய அநீதியை போலவே நம்ம என்ன பண்ணுறோம், முதலைகளுக்கும் இந்த மீனவர்கள் செய்வதாக கருதப்படுகிறது. என்ன சார் பண்ணுறாங்க? முதலைகளுடைய பல்லுகள் வந்து உடைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் முதலைகள் வந்து கடலுக்குள்ளே இருப்பது நல்லது தான். ஆனால் என்ன ஆகுது, நம்ம கெட்டதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி என்னதான் வந்து குருவிகள் வந்து கொஞ்சம் நம்மளுடைய விதைகளுக்கும் நம்மளுடைய பயிர்களுக்கு சேதம் விளைவித்தாலும் இட் ஆல்மோஸ்ட் டூ மோஸ்ட் ஆஃப் குட்ஸ். இங்கே வந்து பார்க்கும்போது கினாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எதை குறிக்கக்கூடியது, அதாவது பற்களை உடைப்பது தான் கினாஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சொல்லுவாங்கன்னா. Birds have lovely calls and songs. They do not bite and most of them are beautiful to look at. பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன, அழகு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மீனிங். என்ன சொல்கிறாங்க, பறவைகள் வந்து என்னென்னு வந்து பாருங்கும்போது கூவது மிகவும் அழகாக இருக்கும், பாடல்கள் வந்து பாடும். They do not bite, அவர்கள் வந்து கடிக்க மாட்டார்கள். The songs and colors of birds have inspired great poetry, music and art. அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பறவைகளுடைய அந்த பாடல்களும் பறவைகளுடைய அந்த நிறமும் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன செய்துள்ளது, நிறைய வந்து பாடல்களை வந்து நமக்கு கொண்டு சேர்த்துள்ளது. பட் பேர்ட்ஸ் வேர் நாட் புட் அண்டர் எர்த் ஜஸ்ட் ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட். பறவைகள் வந்து இந்த பூலோகத்தில் நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக மட்டும் போடப்படவில்லை. என்ஜாய்மெண்ட் அப்படின்னா என்ன, மகிழ்ச்சி படுவது அப்படின்னு சொல்லலாம். They are the one of the most important aspects in the environment. Important என்ன, முக்கியமான. Environmentனா என்ன, சுற்றுச்சூழல். They are the master pollinators who transfer pollen from place to place. அதாவது என்னன்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக ஒரு பறவை என்ன செய்கிறது, ஒரு பறவை அதை வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக பூவை நுகர்வது மட்டும் கிடையாது, பூவில் இருக்கக்கூடிய கூறுகளை மற்ற பூருக்கும் கொண்டு போகுது. அதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ்னா என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். Many seeds do not germinate unless they are first eaten and digested by birds. Germinate அப்படின்னா என்ன, germinate அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வளர்வது அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதைகள் வந்து பறவைகள் சாப்பிடாமல் வளராதான். இந்த அளவுக்கு வந்து பறவைகளுடைய முக்கியத்துவம் நமக்கு தேவைப்படுகிறது. This way the bird helps in the growth of forest. Each bird has a unique part in its habitat. Unique அப்படின்னா என்ன, ஸ்பெஷல். Habitat அப்படின்னா என்ன, அந்த விலங்குடைய வீடு, அந்த விலங்குடைய வீடு அப்படின்னு சொல்லு. Some birds live like living near streams, some in trees and cities. அதாவது நிறைய பறவைகள் வந்து என்னென்னு வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரீம்ஸ்னா என்ன, நதிகளுக்கு அருகில் இருக்கும். வேற பறவைகள் எங்கே இருக்கும், இட்ஸ் இன் ட்ரீஸ், மரங்களில் இருக்கும். பட் மெனி ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் ஆர் perplexed and alarmed that human beings seem to encroach upon their habitat. ஆனால் பறவைகள் என்ன நடக்கா, perplexed அப்படின்னா என்ன, ஒரு பயம். perplexed அப்படின்னா என்ன, ஒரு பயம், a type of fear அப்படின்னு சொல்லலாம். alarmed அதை கூட என்ன சொல்லலாம், it is also a type of fear. அப்போ பறவைகள் வந்து என்னன்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக மனிதர்கள் காட்டுக்குள்ள வருவதை விரும்பவில்லை.
ஏனென்றால் மனிதர்கள் காட்டுக்குள்ளே வருவதனால அவங்களுடைய வீடு வந்து பாதிக்கப்படுகிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் வந்தால் அவங்களுக்கு பிடிக்குமா? உங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் வந்து சத்தம் போட்டால் அவங்களுக்கு பிடிக்குமா? அப்போ என்ன அது வந்து பாருங்கும்போது மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், அவங்களுடைய சொந்த விருப்பத்திற்காக காடுகளுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அதன் காரணமாக பறவைகளுடைய என்ன ஆகிறது, பறவைகளுடைய வீடு வந்து டெஸ்ட்ராய் ஆகி விடுகிறது, அழிந்து விடுகிறது. அதாவது என்க்ரோச், இன்ட்ரூட் அப்படின்னு சொல்லுது. When we greedily chop down old trees, for example, bole nesting. போலே அப்படின்ற வார்த்தை என்ன? மரத்தை தான் போலே அப்படின்னு சொல்லுவோம். மரம் என்ன சொல்லுவோம்? ட்ரீ ட்ரங்கை தான் போலே அப்படின்னு சொல்லுவோம். Birds become homeless. The Malabar hornbill, one of our most spectacular and interesting birds, nesting in boles of old tall trees in evergreen forest. The male hornbill locks his wife and babies in the nest, covering the opening with mud. He leaves a small kitchen doorway through which he feeds his family with insects, lizards, snakes, and other delicious treats. There is something called as the Malabar hornbill. You can see the picture there. It is a spectacular bird. Spectacular அப்படின்னா it is a special bird. Special. Spectacularனா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே கூடு அமைப்பார்கள் வந்து என்னன்னு வந்து பாருங்கும்போது மரக்கன்றுகளில் தான். அந்த மரக்கன்றுகள் என்ன சொல்லும், மன்னிக்கணும், மரத்தில் தான் வந்து என்னென்னு வந்து பாருங்கும்போது இவங்க வந்து கூடு அமைக்கிறாங்க. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளைகளை என்ன சொல்கிறாங்க, போலே அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரீ ட்ரங்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான வார்த்தைகளை கொடுத்துருக்குறாங்க. என்க்ரோச் அப்படின்னா இன்ட்ரூடு, இன்ட்ரூட்னா உள்ளே வருவது. போலே அப்படின்னா என்ன, ட்ரீ ட்ரங்க் அப்படின்னு குறிக்கக்கூடியது. ஸ்பெக்டாகுலர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொன்னேன், அதாவது வெரி இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மலபார் ஹார்ன்பில் என்ன பண்ணுது, தானும் தன்னுடைய குழந்தைகளையும் பாதுகாத்துறதுக்கான நிறைய வழிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செய்கிறது. ஏன் செய்கிறது? This way the chicks are safe from the predators. Predators அப்படின்னா என்ன, அதாவது என்னன்னு வந்து பாருங்கும்போது ஒரு மிருகம் வந்து அடுத்தவனை கொலை செய்யும் பொழுது வந்து predator ஆகிறது. அப்போ predators, animal that kill and eat other animals. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக அடுத்து என்ன வருது, the smugglers are cutting down them for valuable wood. Others are clearing forest for the kind of development like extending cities, widening dangerous highways, playing with faster cars that create more pollution. என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ வந்து வேலைகள் வந்து நடக்குது ஒரு மரம் இருப்பதால். ஆனால் நாம் மனிதர்கள் என்ன பண்ணுறோம், மரத்தை வெட்டுறோம். எதற்காக? நமக்கு மரம் தேவை அப்படின்றதுக்காக மரத்தை வெட்டுறோம். ஃபார் கிளியரிங் த ஃபாரஸ்ட், ஃபார் எக்ஸ்டெண்டிங் சிட்டிஸ். எக்ஸ்டெண்டிங் அப்படின்னா வந்து பார்க்கும்போது நம்முடைய நகரங்களை விரிவடைய வைப்பது. வைடனிங் டேஞ்சரஸ் ஹைவேஸ். டேஞ்சரஸ்னா என்ன, அபாயகரமான. அதாவது என்னென்னு வந்து பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறோம், அதாவது காடுகளுக்குள்ளே நம்ம வந்து என்ன போடுறோம், ரோடு போடுறோம். அப்போ காடுகளுக்குள்ளே ரோடு போட்டால் என்ன ஆகும், பொல்யூஷன் வரும். பொல்யூஷன் வருவதால் பறவைகளும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இறந்து விடக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இருக்கு. Thus we destroyed not only birds and other wild creatures but ourselves. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், காடுகள் அழிவதால் நம்ம வந்து காட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்களை தான் அழிக்கிறோம். இல்லை, நம்ம யார் அழிக்கிறோம், நாமே அழித்து கொள்கிறோம். By destroying nature we are destroying ourselves. இயற்கையை அழிப்பதின் மூலமாக நாம் நம்மளையே அழித்து கொள்கிறோம். Right? We know so much more today about birds, largely because Dr. Salim Ali and his associates. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பறவைகளை பற்றி நிறையா தெரியறதுக்கான காரணமே சலீம் அலி ஐயா அவர்கள் தான். We know about the behavior of different species. We know their special calls and their songs. We also know the places where they are likely to be found. பறவைகளுடைய அந்த பூக்குரலும் பறவைகளுடைய பாடல்களும் நமக்கு தெரியுதுன்னா எப்படி, எல்லாம் சலீம் அலி ஐயா செய்த மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி தான். We also know that places
வேர் தே ஆர் லைக்லி டு பி ஃபவுண்ட். அவங்க எங்கே இருப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியும். காரணம் நம்ம ஐயா தான். ஃபார் எக்ஸாம்பிள் த டேர்ன், இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா டேர்ன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. டேர்ன்னா என்ன? இது வந்து ஒரு பறவை. இது வந்து ஒரு பறவை. இது எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் அ பீச் ஆர் அ ஓஷன் ஃப்ரீக். ஃப்ரீக்னா என்ன? ஃப்ரீக்னா என்னன்னு வந்து பார்க்கும்போது ஒரு ஆசை கொண்டவன், அதீத ஆசை கொண்டவன், எந்தூசியாஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். enthusiast for unusual things. A tern is found in beaches and oceans and it is not found near the fathers. இது கேள்வியே கூட கேட்கலாம். என்ன கேட்கலாம்? Where is tern found? Beach, ocean, forest, both A and B அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் both A and B வந்து செலக்ட் பண்ணணும். The star singer, the shama, however, sticks towards thick forest home. ஷாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாடக்கூடிய தன்மை கொண்ட பறவை. இந்த பறவை என்ன செய்யும்? காடுகளில் மட்டும் போய் தங்கிவிடும். yet so much is still to be discovered. டிஸ்கவர்ட்னா என்ன? கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கே என்ன சொல்கிறாங்க? yet so much is still to be discovered. இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டிய இருக்குது. to increase our knowledge as well as to conserve certain rare species. conserve அப்படின்னா என்ன? பாதுகாக்கப்பட வேண்டிய. பிகாஸ் ஆஃப் த ஓவர் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். ஓவர் யூஸ் அப்படின்னா என்ன? அதிகப்படியாக உபயோகப்படுத்துறது தான் ஓவர் யூஸ். பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா என்ன? உயிர்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உயிர்கொல்லிகள்னாலையும் பூச்சிக்கொல்லிகள்னாலும் விவசாயத்தில் உபயோகப்படுத்துறதுனால நமக்கு என்ன ஆகுது? நிறைய பறவைகள் வந்து என்னென்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக இட் இஸ் பிகமிங் ரேர். எப்படி? த கெமிக்கல்ஸ் இன் தி பெஸ்டிசைட்ஸ் make the egg shell thinner, which breaks before the chick is ready to hatch. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைடு என்னது? பூச்சிக்கொல்லின்னு சொல்லப்படக்கூடியது. ஷெல் அப்படின்னா என்ன? கூடு. தின்னர் அப்படின்னா என்ன? மிக சிறிய. அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உயிர்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள், அதை சார்ந்த பயிர்களை வந்து இந்த பறவைகள் சாப்பிடும் பொழுது அவங்களுடைய முட்டைகளுடைய அந்த கூடு என்ன ஆகி விடுகிறது? ரொம்ப தின்னாயிருது. அதாவது மிகவும் சிறிதாகி விடுகிறது. அதன் காரணமாக அந்த பறவையுடைய முட்டை முன்பே உடைந்து விடுகிறது. அதுவும் அந்த சிறிய பறவையும் இறந்து விடுகிறது. many countries have bannedனா என்ன? தடை செய்யப்பட்ட, prohibited. many countries have banned the use of certain pesticides which are dangerous to birds. in India, many birds which were once common in certain areas are disappearing. disappearing என்ன? மறைந்து போகக்கூடிய. we need to find out why and do something about it quickly. quicklyனா என்ன? சீக்கிரமாக. அதாவது நம்ம இந்தியாவில் பறவைகள்லாம் அந்த காலத்தில் நிறைய இருக்கும். இப்போ உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா கூட அந்த காலத்தில் குருவிகள் நிறையா இருந்திருக்கும். இப்போலாம் குருவிகள் இருக்குதா? இல்லை. அதே மாதிரி என்னென்னு வந்து பார்க்கும்போது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கத்தான் செய்த தோழர்கள். If you are interested in birds, you too can help in a very important effort to study and conserve birds. You can do this even if you are a young student. In fact, all the better, as you can be more active and travel more miles than the older bird watchers. நீங்கள் பறவைகளை காப்பாற்ற விருப்பப்படுறீங்களா? நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் ஒரு யங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன? சிறிய வயதில் இருக்கக்கூடிய மாணவன். பெரியவர்களை விட சிறிய வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யலாம்? பறவைகளை காப்பாற்றுவதற்கு நிறைய வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். அன்லைக் மெனி ஹாபீஸ். ஹாபீஸ் அப்படின்னா என்ன? அதாவது ஹாபீஸ் அப்படின்னா பொழுதுபோக்கு நடவடிக்கைகள். திஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்சிவ் ஒன். எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா என்ன? மிகவும் விலை உயர்ந்த. பல பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மாதிரி இந்த பறவைகளை வந்து பார்ப்பது, அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேலைகளை செய்வது வந்து அந்த அளவுக்கு வந்து பணம் படைத்தது கிடையாது. இது வந்து எப்போ வேணுமானாலும் செய்யலாம். இட் கேன் பி டன் எனிவேர். யூ மே லிவ் நியர் த சீ. நீங்கள் கடல்களில் பக்கத்தில் வாழலாம். ஆர் த மவுண்டன்ஸ், மலைகளில் பக்கத்தில் கூட வாழலாம். ஆர் நியர் அ ஃபாரஸ்ட், காடுகள் பக்கத்தில் கூட வாழலாம். ஏன் நகரத்தில் கூட வாழலாம் சார். You may live near the sea or in the mountains or near the forest or even in the middle of the city.
The great news about birds is they are always around. Always aroundனா நம்மளை சுற்றி தான் இருக்கிறாங்க. Always aroundனா என்ன, நம்மளை சுற்றி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. You can get a pair of binoculars. Binoculars வந்து பார்க்கும்போது என்ன சொல்லலாம், ஒரு தொலைநோக்கி அப்படின்னு சொல்லலாம். But a pair of young eyes would suffice. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா suffice அப்படின்னா என்ன, enough, போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது suffice. Keep a small note and pencil or pen to write down every observation meticulously. Meticulouslyனா என்ன சார், கேர்ஃபுல்லி. அதாவது என்னென்னு வந்து பார்க்கும்போது ஒரு பைனாக்குலர் வாங்குங்க, ஒரு நோட்டு வச்சுக்கோங்க, உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் என்னென்னு வந்து பாருங்கள், இன்றைக்கி என்ன இருக்குது, நாளைக்கு என்ன பறவைகள் இருக்குது, உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுது, அது குறையுதா அதிகமாகுதா அப்படின்னு மெட்டிகுலஸாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டிகுலஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக எப்படி செய்ய வேண்டும், மெட்டிகுலஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக சரியாக ஒழுங்காக செய்ய வேண்டும், சரியாக ஒழுங்காக வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். And of course you need a reference book, the best one, the book of Indian birds. ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய பறவைகளை என்ன செய்ய வேண்டும், அதை வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யலாம், அதற்கு வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் வந்து பார்க்கும்போது மிக முக்கியமாக த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். யார் எழுதின புத்தகம், நம்மளுடைய சலீம் அலி ஐயா எழுதின புத்தகம். ஆஸ் யூ பிகம் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா என்ன, ஆசை வருவது. ட்ரை டு find other bird watchers you can go out with and learn from them. Most Indian cities, even small towns, now have bird watching clubs. Bird watching clubs அப்படின்னா என்ன, ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பறவைகளை பார்த்து தினம் தினம் ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிற மாதிரி. அதாவது அதில் அந்த ஏரியாவில் புது பறவைகள் வருதா, இல்லை பழைய பறவைகள் தான் இருக்கா, இந்த பறவைகள் குறைந்துள்ளதா, அப்போ இது என்ன, இதுக்குன்னே ஒரு கிளப் வச்சுருப்பாங்க, அதான் பேர்ட் வாட்சிங் கிளப் கண்ணா. ஸோ you can join one and pursue அப்படின்னா என்ன, ஹாபி. pursue அப்படின்னா என்ன கண்ணா, ஃபாலோ பண்ணுறது தான் pursue. he pursued his dream to be a government officer. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, he pursued his dream to be a government officer. ஒரு அரசு அதிகாரி ஆகிறதுக்கான கனவை வந்து நீங்கள் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறீங்க, நாளைக்கு ஆயிடுவீங்க, அது வேற விஷயம். இப்போ பர்சியூன்ற வார்த்தையோட மீனிங் வந்து நமக்கு தெரியணும். You will soon be able to identify the vagaries. Vagaries அப்படின்னா என்ன, varieties in behavior. The child displayed vagaries of, அதாவது ஒரு குழந்தை வேகரீஸை டிஸ்பிளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை என்ன பண்ணும், அழுகும், அதுக்கப்புறம் சிரிக்கும், அதுக்கப்புறம் என்னென்னு வந்து பார்க்கும்போது மேலே யோசிக்கும். அப்போ வேகரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, ஒரு நபருடைய அவருடைய பிஹேவியரை தான் அதை சொல்லுவோம். ஸோ வேகரீஸ்ன்ற வார்த்தை இஸ் வெரைட்டி ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சலீம் அலி ஐயா குறித்த நிறைய முக்கியமான தகவல்களை வந்து பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து சலீம் அலியா பற்றியும் கண்டிப்பாக ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடியது. அது மட்டும் கிடையாது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பயோகிராஃபி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ரொம்ப உபயோகமாக இருக்கும் தோழர்களை. ஸோ சினோனிம்ஸுடைய வார்த்தைகளையும் தயவு செய்து பார்த்து வைத்துக்கொள்ளவும், அதுவும் உபயோகமாக இருக்கும் தோழர்களே. அன்அகாடமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே அன்அகாடமி ப்ளஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தனிப்பட்ட வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. ஒரு வருஷத்துக்கான திட்டம் 7574 ரூபாய்க்கும், 2 வருடத்துக்கான திட்டம் 11376 ரூபாய்க்கும் தருகிறோம். 11376 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து தருகிறோம் சார். ஸோ இதில் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதனை மாதத்துக்கு 1000 ரூபாய்க்கு கூட இணைந்து கொள்ளலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே 20% தள்ளுபடி தரும். 1 இயர் கோர்ஸ் வந்து 7400 இருக்கும். இப்போதைக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் செல்லுபடி ஆகும் தோழர்களை. ஸோ இணையும் பொழுது கண்டிப்பாக ராஜா கே லைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோடை யூஸ் பண்ணி நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த தள்ளுபடியான விலை கிடைக்கும் அப்படின்னு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
என்னுடைய வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தினம் 7 மணிக்கும் 10 மணிக்கும் unacademy.comல வகுப்புகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்டன் செய்து கொள்ளலாம். அன்அகாடமியில் நடத்தப்படக்கூடிய சிறப்பு வகுப்புகள் எப்படி இருக்கும்? அன்அகாடமியில் நடத்தப்படக்கூடிய சிறப்பு வகுப்புகள் ஒரு வகுப்பில் நீங்கள் நேரடியாக அட்டன் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதாவது ஆசிரியர்கிட்ட நீங்கள் நேரடியாக டவுட்டு கேட்டுக்கலாம், நாங்கள் உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்போம், அதில் நீங்கள் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருந்தால் ஆசிரியர்கிட்ட நேரடியாக நீங்கள் பேசிக்கலாம். அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் கிளாஸே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ரெக்கார்டிங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டியூட்டை விட, ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டோட மிக முக்கியமாக ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். ஸோ அன்அகாடமியில் இணைய விருப்பப்படக்கூடிய தோழர்கள் கண்டிப்பாக unacademy.comக்கு போங்க. அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை பதிவிறக்கம் செய்து கொண்டு டிஎன்பிஎஸ்சி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வகுப்புகளை பார்த்து கொள்ளலாம். இல்லாத பட்சத்தில் எங்களுடைய கூகுளுடைய ப்ளே ஸ்டோரில் போய் அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ராஜா கே லைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஃபரல் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இணையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே கண்டிப்பாக இந்த ரெஃபரல் கோடை உபயோகப்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள். ரொம்ப உபயோகமாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சின்ற கோலை யூஸ் பண்ணி நீங்கள் இணைந்து கொள்ளலாம் தோழர்களை. மறந்துவிட வேண்டாம், உங்கள் டிஎன்பிஎஸ்சி வெற்றிக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்கள் ஆசிரிய நண்பன் ராஜா காளிமுத்தன். ஸோ ராஜா கே லைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வெற்றி காத்து கொண்டு இருக்குது. நாளை 18 பிப்ரவரி 2022 நோட்டிஃபிகேஷன் வருவதாக நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வந்து தெரிவித்துள்ளது. நாளை நல்ல பொழுதாக விடியட்டும். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்போம். டிஎன்பிஎஸ்சி பரீட்சைகளில் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜா காளிமுத்தன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றபடி தோழர்கள் அனைவருமே வந்து என்னென்னு வந்து பார்க்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி பரீட்சைகளில் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்கள். லெட்ஸ் கிராக் இட்.